அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க என்ற தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே சுலபமான முறையில் எப்படி நெய் தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் 11 பாயிண்ட் சொல்ல போகிறேங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு சுலபமான முறையில் நெய் தயாரிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம பால் காய்ச்சும் போது பொங்கி வரும் இல்லையா, அப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இது எதுக்காகனா, பால் கொஞ்சம் திக்காகும் போது ஆடை நமக்கு நிறைய கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம பாலை காய்ச்சிட்டு அதை மூடி வைப்போம் இல்லையா, மூடும் போது ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைக்கணும். இது எதுக்காகனா, சீக்கிரமாக பாலாடை அதில் பிடிக்கும், அதுக்காக தான். மூணாவது, நமக்கு நிறைய பாலாடை வேணும் அப்படின்னா நம்ம காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்தோன்னா அது மேலே நிறைய பாலாடை கட்டி அப்படியே இருக்கும், நமக்கு நிறைய கிடைக்கும். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த பாலாடையெல்லாம் நம்ம ஒரு டப்பாவில் சேர்த்துட்டே வருவோம் இல்லையா, அப்போ ஃபஸ்ட் நாளில் அதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். இது எதுக்காகனா, நம்ம அந்த பாலாடையை ஃப்ரீசரில் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க, வெளியே வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் இந்த தயிரை சேர்த்தோன்னா அது தயிராகவே உரைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அது ஒரு மாதிரி ஸ்மெல் வராது. அஞ்சாவது, நம்ம நிறைய பாலாடை சேர்த்ததுக்கப்புறமா அதை வெண்ணெய் ஆக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம டைமிங் பார்த்துக்கணும். வெயில் நேரமாக இருந்தால் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் செய்யணும். குளிர் டைமு மழை டைமு அப்படின்னா எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஆறாவது என்னென்னா, அந்த பாலாடையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஐஸ் கட்டி போட்டு தானே எப்போவும் அடிப்போம். அந்த மாதிரி அடிக்காமல் நல்ல சில்லுன்னு நல்ல கூலிங்காக இருக்கிற ஐஸ் வாட்டரை ஊற்றி அடிக்கணும். இது எதுக்காகனா, நம்ம மிக்சியில் அடிக்கும்போது அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரைஞ்சி அந்த பட்டர் வர்றதுக்குள்ளே மிக்ஸி சூடாயிரும். 7வது ஸ்டெப் என்னென்னா, நம்ம பாலாடையை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது மிக்ஸி ஜாருக்கு ஃபுல்லாக போடக்கூடாதுங்க. நிறைய இருந்துச்சுன்னா பாதியாக போட்டு அடித்து எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நம்ம மிக்சியில் அடிக்கும் போது ஃபஸ்ட்டு இதில் வச்சு தாங்க அடிக்கணும். 2, 3 இருக்கு இல்லையா, அதில் வச்சு அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் மட்டும் வச்சு அடிக்கணும். அடிக்கும் போது நல்லா க்ரீமியாகவும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரியாகி நல்லா பட்டர் வந்துடுங்க. பாருங்கள், பட்டர் நல்லா வந்துச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நம்ம ஐஸ் தண்ணி இல்லைன்னா ஐஸ் கட்டி இருக்கிற தண்ணி அதில் இந்த பட்டரை சுத்தமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதில் போட்டுருங்க. பட்டரை நீங்கள் பட்டராகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10வது பாயிண்ட் என்னென்னா, நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்த பட்டர்லாம் அதில் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா உருகி வரட்டும். இப்போ நான் அதில் கொஞ்சமாக முருங்கை இலை சேர்க்குறேங்க. இது எதுக்காக சேர்க்குறேன்னா, நெய் நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கலனா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, அதுவும் நல்ல மணமாக இருக்குங்க. 11வது பாயிண்ட் சொல்கிறேங்க. இந்த நெய் நல்லா ஒரு மாதிரி நுரைச்சி வரும், டப்பன்னு சத்தம் வரும் ஒரு மாதிரி. அந்த சத்தம் ஃபுல்லாக அடங்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது எதுக்காகனா, நெய்யோட கலர் ரொம்ப டார்க்காகாமல் இருக்கும், நமக்கே தெரியும். அதனால் அந்த சத்தம் அடங்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாட்டிலில் நம்ம வடித்து வச்சிடலாம். வீட்டிலையே சுலபமான முறையில் எப்படி நெய் செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.